சூப்பர். ஃபர்ஸ்ட் இயர் நல்லா ஐ திங்க் நம்ம செமஸ்டர் 1 செமஸ்டர் 2 இல்லாம ஒரே வருஷமா இருந்துச்சு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர் நமக்கு நான் செமஸ்டர் இயர். ஐ திங்க் we are the only year அப்படி நினைக்கிறேன். ஒன்லி இயர். ஆமா. ஒன்லி நான் செமஸ்டர். யா. முன்னாடி யாரும் இல்ல, நமக்கு பின்னாடி யாரும் இல்ல. ஆமா. நம்ம லேட்டா ஆரம்பிச்சோம் ஃபார் சம் ரீசன். எனக்கு எதுனாலும் தெரியல. நம்ம ஜாயின் பண்ணதே ஐ திங்க் ஆகஸ்ட் செப்டம்பர் தான். மேல தான் ஜாயின். மேலாம் கிடையாது. காலேஜ் ஆரம்பிச்சதே ஆகஸ்ட் செப்டம்பர் தான் போல. ஆகஸ்ட் அப்படியே. ஆமா. ஆகஸ்ட் 30 ஆரம்பிச்சோம். யா சூப்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயர் போய்ட்டோம் நம்ம. அப்போ வந்து நீ என்ன அந்த சில்லுன்னு ஒரு காதல் சூர்யா மாதிரி வா மச்சா சாக்கு வச்சு அந்த மாதிரி ஐடியா நீ சீனியர் ஐடியா நீ எல்லாரும் நீ ராகிங் பண்ண ஆரம்பிச்சியா? என்ன ஆச்சு அது செகண்ட் இயர் ட்ரான்சிஷன்? செகண்ட் இயர்ல வந்து குட் விட நிறைய பேட் மெமரிஸ் இருக்கு. ஸோ அதனால அது சொல்ல விரும்பல. பட் செகண்ட் இயர்ல வந்து இன்னொரு குட் மெமரி அப்படின்னா ஆக்சுவலாக நந்தான்னு ஒருத்தன் எனக்கு பயங்கரமான பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்போதான் பயங்கர ரொம்ப க்ளோஸ் ஆன டைம்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி செகண்ட் இயர்ல வந்து இன்னொரு செகண்ட் இயர்ன்றது 2007ல 2007 தானே ஐயா? 17 இல்லையா? ஓ அப்படியா? 15 வருஷம் ஆச்சா? ஐயோ என் பையனுக்கு 17ல 4 வயசு. 2007ல எங்கேயோ இருக்கு. ஐயோ எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு, எல்லாம் வயசாயிடுச்சுல. ஸோ 7னால அப்போதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜீவாவும் லைட்டா ஃப்ரெண்டா நான் நினைக்கிறேன் எனக்கு. ஸோ அதனால கொஞ்சம் குட் மெமரிஸ். செகண்ட் இயர்லயும் நீ ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல தான் உட்கார்ந்தியா? செகண்ட் இயர்லயும் நான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல தான் உட்கார்ந்தேன். அதே ஜெயஸ்ரீ அதே ஜனனியோட தான். ஓகே. ஏன் ஜீவாவும் நந்தாவும் எனக்கு பின்னாடி உட்கார்ந்தாங்க? நானே வந்து கடைசி பெஞ்சுக்கு முன்னாடியோ. ஆமா. ஆனா இவங்க ரெண்டு பேரும் எனக்கு பின்னாடி இருப்பாங்க. அது எப்படி அங்கிருந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அதனால கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஜீவா வந்து ஜெயஸ்ரீக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன் ஜீவா ஜெயஸ்ரீக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னா ஜேல இருந்ததுனால எனக்கு தெரிஞ்சு லேப்ல எல்லாம் இவங்க நிறைய பேசுவாங்க போல இருக்கு. ஸோ லேப்ல ஜெயும் ஜீவாவும் நிறைய பேசி நான் ஜெயஸ்ரீ வீட்டுல பெயின் கெஸ்டா ஸ்டே பண்ணிருந்தேன். செகண்ட் இயர்லயா? ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்லயே நான் போயிட்டேன். ஸோ அவன் வீட்டுல பெயின் கெஸ்டா இருக்கிறப்ப ஜீவா வந்து ஜெயஸ்ரீயை பார்க்க நிறைய வருவான். ஸோ அப்படி வந்து ஜீவா அவங்க வீட்டுக்கு நிறைய வருவான். ஆனா என்கிட்ட பேச மாட்டான், ஏன்னா நான் தான் பெரிய சூரியாச்சு. ஆனாலும் அப்புறம் கொஞ்சமா அதுக்கப்புறம் கொஞ்சம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் லைட்டா. ஐ ஹோப் ஜெயஸ்ரீ கோச்சிங் மாட்டான்னு நினைக்கிறேன். பட் ஆனா அந்த மெமரி இன்னும் என்கிட்ட இருக்கு. ஏ ஜீவா அப்படின்னு பல்ல ரெண்டு வச்சு சொல்லுவா. ஜீவா ஜெயஸ்ரீ கோச்சிக்க மாட்டாங்க நானும் நினைச்சு இது சொல்றேன். ஏன்னா ஜெயஸ்ரீயும் ஜீவாவையும் வச்சு நானே கலாய்ச்சிருக்கேன். எப்படி வந்து முடிச்சிருக்கேன். வராதேடி உன் வீட்டுக்கு வேற ஏதாவது மேட்டர் இருக்கா நானே கேட்டிருக்கேன். சரியா? சூப்பர் சூப்பர். ChatGPT என்ன கேட்டிருக்குன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஃபார்ம் பண்ணியான்னு கேட்டிருக்கு. பட் ஆஃப் கோர்ஸ் நான் ஜெயஸ்ரீ தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜெயஸ்ரீ and ஜனனி தான். இன்னொரு என்ன கேட்க சொல்லியிருக்குன்னா ஏதாவது கிளப் ஆக்டிவிட்டி கேங் எல்லாம் இருந்துச்சா அப்படின்னு கேக்குது. செகண்ட் இயர் கேங்ல நாங்க 3 பேரும் சேர்ந்தது ஒரு பயங்கரமான கிளப் மாதிரி தான். ஏன்னா வந்து ரொம்ப கேவலமா தான் எல்லா டீச்சருமே கலாய்ப்போம். ஏன் அப்படி இருந்தா நான் தெரியல. இது ஜென்ரலா ஒரு நல்ல குட் அப்படின்னா தான் நானு. பட் காலேஜ் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரவுடியா மாறிட்டேனா என்னன்னு தெரியல. ஏன்னா இன்னும் கூட ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இயர்ல வருமா செகண்ட் இயர்ல வருமான்னு தெரியல. ட்ரிப்ளின்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இயரா. சுபாஷினின்னு ஒரு மேம் கொஞ்சம் குண்டா வருவாங்க நமக்கு. அந்த மேம் ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா சுபாஷினி என்ன ஞாபகம் இருக்கு? செகண்ட் இயர் தான அவங்க நல்லா அந்த ட்ரிப்ளிங்கற ஸ்டூல் போடுவாங்களே. ஆமா ஆமா. தம்பி வில்லி வாக்கம் அப்படினாங்க நீ. ஆமா. எங்க பஸ்ல தான் வருவாங்க. சரியா? அது எங்க ஏரியா தான் நினைக்கிறேன். அவன் வந்து லைக் பஸ்ல ஏறும்போதெல்லாம் நான் பேசுவேன். மேம் ஓகே எப்படிங்க? அவங்க பேர் அவங்க வந்து என் பேர் கேட்டதே கிடையாது. ஓகே. சோ கிளாஸ் வந்தாங்க, கிளாஸ் நடந்துட்டு இருந்தாங்க. என்னைய பார்த்து தம்பி வில்லி வாக்கம் அப்படினாங்க. மேம் எனக்கு பேர் இருக்கு மேம். வில்லி வாக்கம். நான் வில்லி வாக்கம் பஸ் விட்டேன். அந்த சுபாஷினி மேம் தான் இன்னும் ஞாபகம் இருக்கு. அவங்க கொஞ்சம் ஹெவியா இருப்பாங்க. அதனால அவங்க அந்த நமக்கு ஸ்டூல் போட்டு தானே எல்லாருமே அந்த மேலே ஏறி தானே இது எடுக்கணும். இன்னும் கூட ஞாபகம் இருக்கு. நம்ம பசங்க எப்ப அவங்க வரப்போ அந்த ஸ்டூல் எடுத்து உள்ள வெளிச்சு வச்சிருவாங்க. ஸ்டூல் எடுக்க மாட்டாங்க, மேம் வெளியே போயிடுவாங்க. ஸோ இப்படி பல வாட்டி நடக்கிறப்ப மேம் பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வந்துடும். அந்த மாதிரி சிரிச்சிட்டேன். ஏ அபிராமி எந்த மேமுக்கும் பேருக்கும் சமயம் என்ன பார்த்து அபிராமின்னா அந்த மேம் சொல்லுவாங்க. அபிராமி எந்திரி உனக்கு வந்து அது என்ன போடுவாங்க பிராக்டிகல்ஸா? பிராக்டிகல்ஸ். அதுல நீ 0 தான். நீ எப்படி ட்ரிபிள்ல பிராக்டிகல்ஸ் வந்துச்சா? நீ எப்படி இந்த வாட்டி கிளியர் பண்ற பேப்பர் நான் பாக்குறேன் அப்படினு சொல்லி 0 போட்டு போயிட்டாங்க. நிஜமா 0 வாங்குனியா? 0 உண்மையாவே 0 தான் எனக்கு.
அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நான் போய் ரொம்ப அழுது கெஞ்சி மார்க்லாம் போடுங்க மேம் அப்படின்னு சொல்றப்பதான் நம்ம சுந்தரேஷ் சார் பக்கத்துல இருந்தாரு. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, இந்த பொண்ணு என் சொந்தக்கார பொண்ணு அப்படின்னு சொன்னாரு. அந்த மேம் உங்க சொந்தக்கார பொண்ணா இருந்தா 0 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எதுவுமே ஹெல்ப் ஆகல எனக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலா பேப்பர் வரப்பதான் பார்த்தா ரொம்ப கம்மியா 20 ஏதோ போட்டிருந்தாங்க. பட் 50 ஏதோ எடுத்து ஜஸ்ட் பாஸ் பண்ணேன். நீ எப்படியோ கிளியர் பண்ணிட்ட அப்படின்னு சமகாண்டா அந்த மேம் என்ன முறைச்சுது. ஆனா நீ அடுத்த வருஷம் வாடி ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்னு நல்ல கால ஏதோ ஒரு பேப்பர் அப்ப கேன்சல் பண்ணிட்டாங்க நமக்கு. அது என்ன ஞாபகம் எனக்கு. பட் ஆனா ட்ரிப்ளி ரிலேட்டடான அந்த லேபுக்கு போற மாதிரி ஒரு பேப்பர் இருந்துச்சு, அது தூக்கிட்டாங்க ஆக்சுவலா. லைட்டா ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இந்த செக்ஷன்லயும் எனி நோட்டபிள் ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. எனக்கு ஒரு ஸ்டோரி ஞாபகம் இருக்கு. ஐ திங்க் நம்ம கிளாஸ்ல ஒரு இண்டிவிஜுவல் ஒருத்தர் தான், ஹரிபிரசாத் அப்படின்னு ஒருத்தர். உனக்கு உன் பேரை கூப்பிட்டாலோ, நீ கிளாஸ்க்கு வந்தாலோ, நீ எந்திரிச்சாலோ ஹரிபிரசாத் கேட்டாங்க பசங்களாம். எதுக்குன்னே தெரியாது, எனக்கும் தெரியாது கடைசி வரைக்கும் ஏன் ஹரிபிரசாதோட என்ன கலாச்சிங்கன்னு. ஆனா நான் கேள்விப்பட்டேன், யாரோ கேட்டாங்களா கிளாஸ்லயே யார் அழகா இருக்கான்னு சொல்லி பாப்போம் அப்படின்னு. ஹரிபிரசாத் என் பேர் சொன்னதா ஒரு கேள்வி. அதுல இருந்துதான் நான் எந்திரிச்சா உட்காந்தா வந்தா போனா ஹரிபிரசாத் கத்துவீங்க. ஹரிபிரசாத் நீங்க கேட்டு இருந்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, யாரு மோஸ்ட் அழகான பொண்ணு நம்ம கிளாஸ்ல அப்படின்னு. அது ஒரு பாயிண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, யார் எந்த பொண்ணு வந்தாலும் ஹரிபிரசாத் கத்த ஆரம்பிச்சா. டீச்சர்ஸ் வருவாங்க, டீச்சர்ஸ் ஹரிபிரசாத் அப்படின்னு. கடைசியா இன்னும் உச்ச கட்டனா ஹரிபிரசாதே வருவான். ஹரிபிரசாத் ஐயோ, லைக் அதெல்லாம் சான்ஸே கிடையாது. நம்மளுக்கு வந்து சிரிக்கிறதுக்கு பஞ்சமே இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம கிளாஸ்ல. என்ன எதை வச்சாலும் ஏதாவது காமெடி பண்ணுவோம். சில சமயம்ல சிரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. லைக் பேக்கப் பண்றதுக்கு வந்து நம்ம கிளாஸ் பசங்க மாதிரி எதுவும் கிடையாது. ஏதாவது ஒருத்தன் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டானா அதை நம்ம கிளாஸ் பசங்க எல்லாரும் சேர்ந்து அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. அவன் தப்பா இருந்தாலும் சரி, அது மாதிரி ஏதாவது உனக்கு நோட்டபிள் ஸ்டோரிஸ்? நோட்டபிள் ஸ்டோரினா ஆக்சுவலா அப்ப என்ன ஆச்சுன்னா ஹாஸ்டல்ல பயங்கரமா ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலா என்ன ஹாஸ்டலுக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஒரு நாளைக்கு 30 மினிட்ஸ் தான் ஃபோன் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ரூல் அப்ப. சோ அதனால திருட்டுத்தனமா நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அதுல நானும் ஒன்னு ஃபோன் வச்சிருக்கேன். அது என்ன 30 மினிட்ஸ்? இப்ப நம்ம ஸ்கிரீன் டைம் அப்படிலாம் இருக்கு. சரண்டர் பண்ணிரணும். 30 மினிட்ஸ் டீச்சர் கொடுப்பாங்க, அப்ப மட்டும் இங்க வீட்டுக்கு பேசிக்கலாம். பட் ஆனா நிறைய பேர் தெரியாம வச்சிருந்தாங்க. அந்த தெரியாம வச்சிருந்ததுல ஒண்ணு நானு. அப்ப நம்ம கிளாஸுக்கு ஒரு மேம் வருவாங்க, பிரபான்னு ஒரு மேம் வருவாங்க, எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான மேம். அந்த மேம் வந்து, அபிநயா உன்கிட்ட போன் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், ஒரு நாள் உன்னை நான் பிடிக்கிறேன்னா இல்லையான்னு பாருன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த மேம் எப்பயுமே. அதனால அதிரடியா அடிக்கடி வந்து ரெய்டு அது இதுன்னு நிறைய பண்ணுவாங்க. பட் ஆனா ஹாஸ்டல்ல இருந்தப்ப அதுதான் ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான இதுனா, எப்படி வட சென்னை படம் மாதிரி போனை பாக்கெட்ல கவர்ல கட்டி டாய்லெட்ல வச்சிருப்பீங்களா? கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு இது. யா மத்தபடி அதுதான் அந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம் இருக்கு எனக்கு. அந்த டைம்ல 30 நிமிஷம் மட்டும் தான் போனை யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப பாருங்க 30 நிமிஷம் போன் எல்லாம் இருக்க முடியல நம்மளால. டைம் வேஸ்ட். கரெக்ட் தான். சூப்பர். எனிதிங் எல்ஸ் செகண்ட் இயர்ல சொல்றதுக்கு? செகண்ட் இயர்ல இன்னும் மெமரபிளான ஈவெண்ட் என்னன்னா, எனக்கு பூனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜெய் ஸ்ட்ரீட்ல ஒரு வாட்டி இருக்கும்போது இன்னும் கூட ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலா பட்டர்ஃப்ளை மாடல் நோக்கியா வச்சிருந்தேன் நான். ஸோ அந்த ஃபோன் எப்படி யூஸ் பண்ணனே தெரியாம எங்க அப்பா தெரியாம வாங்கிட்டாரு. அப்பவே 5000 ருபீஸ்னு சொல்லி எனக்கு கொடுத்தாரு. அந்த பட்டர்ஃப்ளை மாடலோட இது என்னன்னா, ஒரு பட்டன்லயே 2 கீ இருக்கும், ரொம்ப கஷ்டம் யூஸ் பண்றது அப்படின்னு. நான் சூப்பரா யூஸ் பண்ணுவேன். ஆனா என்ன பண்ணேன்னா, ஒரு முழத்துக்கு பூ வாங்கி தலையில வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பூவெல்லாம் வச்சுட்டு போனை எடுத்து கடையில வச்சுட்டு பூவை நல்லா அலங்காரமா வச்சுட்டு காலேஜ் பஸ்ல ஏறிட்டேன். ஏறின அடுத்த செகண்டே ஞாபகம் வந்துருச்சு, போனை விட்டோம். திரும்ப போய் கேட்டா அவங்க இல்லன்ட்டாங்க. அதனால எனக்கு ஃபுல்லா அழுதுகிட்டே இருந்தேன். ஆனந்த சோப்லாம் சொன்னா எல்லாரும் 1 ரூபாய் போட்டாலே உனக்கு 60 ரூபாய் வரும், 60 ரூபாய்க்கு போன் வாங்கிக்கலாம் அப்படிலாம் சொன்னா. அந்த 1 ரூபாய் கூட அவன் எனக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்கல. கடைசி நாள் வரைக்கும் போனும் இல்ல. அந்த ஒரே ஒரு முழ பூக்காக என் போனை மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் எங்க அம்மா கிட்ட வேற பொய்யா அது வந்து பிக் பாக்கெட் அடிச்சுட்டாங்கன்னு பொய்யெல்லாம் சொன்னேன். கடைசி வரைக்கும் போன் அப்புறம் இல்ல என்கிட்ட. அந்த போன் போச்சு. So it was ஒரு பூக்கு ஆசைப்பட்டு 5000 ரூபாய் போனை விட்டுட்டேன் அப்படின்றது. sad way to end. Okay, super. All right. Third year போவோமா? இன்னும் ஒரு குட்டி இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். Third year.
ஓகே, நல்லா இரும்பியாச்சு. தேர்ட் இயர்க்குள்ள போயிடலாம். என்னாச்சு தேர்ட் இயர்லன்னு? தேர்ட் இயர்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகுது என்னன்னா, ஐ திங்க் தேர்ட் இயர்ல எந்த செமஸ்டர் ஞாபகம் இல்ல. நம்மள ஒரு ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர்ல வந்து நம்ம மெயின் பில்டிங்ல இருந்தோம். தேர்ட் இயர்ல வந்து ஏதோ ஒரு ஓரத்துல ஏதோ பில்டிங்ல போங்க அப்படின்னாங்க. ஐ திங்க் சைட் பில்டிங்னு நினைக்கிறேன். ஓகே. ஒரு இருட்டா, ஐ மீன் ரூம் இருக்கும், அவ்வளோ லைட்டிங்லாம் பெருசா கூட இருக்காது. ஓகே. அது வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் இயர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து என்னோட ஐ திங்க் என்னோட மெமரியில வந்து பெருசா எதுவும் நிக்கல. ஐ டோன்ட் நோ, உனக்கும் அப்படி இருக்கலாம். உன்னோட தாட்ஸை கேட்போம். லைக் செகண்ட் இயர் தேர்ட் இயர் என்னாச்சு? யா, வெரி அன்ஃபார்ச்சுனேட்டா பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்த ஜெயஸ்ரீயோட ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதனால அவ வீட்ல இருந்து நான் வெளில போயிட்டேன். வெளில வந்து ஒரு பிஜி எடுத்து ஒரு ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை. ஏன்னா எல்லாருமே ஒர்க்கிங் விமன், நான் மட்டும் படிக்கிற பொண்ணு. ஸோ ஒரு நாள்லாம் வந்து செமஸ்டர் அன்னைக்கு கரண்ட் போயிடுச்சு. ஸோ எல்லாரும் கத்திக்கிட்டு ஜாலியாக இருந்தாங்க. பட் ஏன்னா ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல்னா ஆப்வியஸாக தே டோன்ட் ஹேவ் டு ப்ரொவைட் எனி திங். பட் ஆனால் ஒரே ஒரு அங்கே இருந்து ஒரு அக்கா வந்து எனக்கு கேண்டில்லாம் வாங்கி கொடுத்து கஷ்டப்பட்டு படித்தேன். பட் ஆனால் அந்த இயர் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜீவாவோட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டேன். அது தட் ஹேப்பன். இது சர்ப்ரைசிங். நீ வந்து ஹாஸ்டல்லே இல்ல, நீ உமன்ஸ் ஹாஸ்டல்ல இருந்த. ஆமா, ஹாஸ்டல்ல இருந்தா. கரெக்ட்டா? கரெக்ட். ஆக்சுவலா என்னன்னா ஹாஸ்டல்ல இருந்தா, ஆனா ஜெயஸ்ரீ வீட்டுக்கு அடிக்கடி வருவான். எனக்கும் ஜெயஸ்ரீக்கும் நடந்த சண்டையில ஜீவாவும் நானும் க்ளோஸ் ஆயிட்டோம். அந்த என்ன வார்த்தை சொன்ன? பெரிய என்னது சகுனியா? பெரிய சூரியன் சொன்னவ பெரிய க்ளோஸ் ஆயிட்டேன். ஆமா. சோ அப்படி ஆக்சுவலா அந்த சண்டைக்கு காரணமும் ஒரு விதத்துல லைட்டா அவன் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் வாட் எவர் தட் இஸ், பட் அவனும் நானும் க்ளோஸ் ஆயிட்டோம். சோ அதனால இன்னொரு ஒரு விதத்துல மைனஸா இருந்தாலும் நான் ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல் போனது. பிளஸ் என்ன அப்படின்னா, நான் வெளில போயிட்டதுனால லிட்டரலி எவ்ரிடே நான் நந்தாவை பார்ப்பேன். எவ்ரிடே காலேஜ் முடிச்சு நான் ஹாஸ்டல் போயிடுவேன். ஆனா கொஞ்சம் டிப்ரெஸ்டா. அது எங்க இருந்துச்சு அந்த ஹாஸ்டல்? நீ எப்படி பஸ்ல போனியா? நான் வந்து எங்க இருந்தேன்னா வள்ளுவர் கோட்டம் கிட்ட ஒரு ஹாஸ்டல்ல இருந்தேன். சோ காலேஜ் பஸ்ல போனேன். காலேஜ் பஸ்ல தான் போனோம். நந்தாவோட வீடு வந்து கீழ்பாக் கார்டன்ல இருந்துச்சு. ஆனா நான் காலேஜ் முடிச்சு போயிடுவேன். நான் கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கேன்னு சொல்லி அட்லீஸ்ட் ஒன் டே எவ்ரிடே ஆர் 2 days ஒன்ஸ் கண்டிப்பா வருவான் என்ன பார்க்க. ஸோ நாங்க ஈவினிங் 2 பேரும் அங்க பானிபூரி ஏதோ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் என்னோட டைம் வெளியே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவன் கிளம்பி போயிடுவான். அதே மாதிரி வீக்கெண்ட் கண்டிப்பா ஜீவா வருவான். ஸோ நாங்க 3 பேர் தான் இங்க சுத்திட்டு இருக்கோம். வீக்கெண்ட் ஜீவா வந்து நந்தா வீட்டுக்கு வருவான். நந்தா கிட்ட இல்ல, ஐ மீன் வருவான், என்ன பார்க்க வருவான். ஸோ நாங்க 3 பேர் தான் நிறைய சுத்திட்டு இருக்கோம். அப்ப வந்து ஒரு போட்டோ கூட எடுத்தோம். ஆக்சுவலா அது ரொம்ப மெமரபிளான போட்டோ. 3 பேர் கிட்டே இருக்கிற ஒரு போட்டோ. இல்ல நான், நந்தா, ஜீவா 3 பேர் இருப்போம். ஸோ வந்து அந்த இயர் வந்து நாங்க 3 பேரும் க்ளோஸ் ஆகிறதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. பட் மித்தபடி வந்து சொல்ல போனா ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருந்தேனா, இந்த டிப்ரெஷனால என்னன்னு தெரியல, அந்த செமஸ்டர்லாம் ரொம்ப கம்மியா மார்க் வாங்கிட்டேன். பட் மித்தபடி மெமரபிளா வேற எதுவும் பெருசா ஞாபகம் எனக்கு. ஓகே. நந்தா ஜீவான்னு சொல்லும் போது எனக்கு இன்னொன்னு ஞாபகம், டி எரர்ஸ் அப்படின்னு ஒரு கேங் இருந்துச்சு. அதுல நந்தாவும் ஜீவாவும் பெரிய ஆளுங்க, பெரிய இம்பார்ட்டன்ஸ். அதுல மீதி இருக்க பசங்களும் நீ லைக் பேசுனியா? அதுல எப்படி? மீதி இருக்க பசங்களும் பேசுவாங்க, ரொம்பலாம் பேச மாட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் இயர்ல எல்லாரும் அக்கா அக்கான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அக்காலாம் சொல்லல. அதுல மித்தபடி அவ்வளவுதான். ஆனா இவங்க 2 பேரும் தான் எனக்கு க்ளோஸ். அந்த டிஆர்எஸ்ல வித்தவங்க எனக்கு யாரும் அவ்வளவா க்ளோஸ் இல்ல. சோ ஜெயஸ்ரீ பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட லைட்டா சண்டே ஆனதால ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருந்து நானும் வந்து தேர்ட் பெஞ்சுக்கு இந்த கேரக்டர் பத்தி பேசி ஆனோம். அந்த இயர்ல வந்து எனக்கு கிடைச்ச புது கேர்ள்ஸ்ல ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னா அனிதா. சோ அப்ப வந்து அவ பயங்கர க்ளோஸ் ஆயிட்டா. சோ அவளோட தான் இருப்பேன் நிறைய. சோ அவ பக்கத்துல தான் உட்காந்துருந்தேன். தேர்ட் பெஞ்ச்ல உட்காந்துருந்தேன் நினைக்கிறேன். ஏன்னா ஜெயஸ்ரீ ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துருக்கிற ஒரே அதே ஜெயஸ்ரீ உட்காந்துருக்காங்கிறதுக்காக உட்காந்து காலம் போய் அவ உட்காந்துருக்காங்கிறதுக்காக நான் மாறி தேர்ட் பெஞ்சுக்கு போன காலம் அது. ஐ திங்க் யூசுவலா எல்லா பெஞ்ச்லயும் 3 பேர் உட்காந்துருப்போம்ல இல்லையா? 3 பேர் உட்காந்துருப்பாங்க. பட் இருந்தாலுமே நான் வந்து 2 பேர் தான் அவங்க இருப்பாங்க. பட் ஸ்டில் நான் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நான் தேர்ட் பெஞ்ச் போயிட்டேன். அப்போ வந்து என் பக்கத்துல உட்காந்துருந்த அனிதா பயங்கர க்ளோஸ் ஆயிட்டா. அனிதா வீட்டுக்கு நிறைய போவேன், அனிதாவோட நிறைய பேசுவேன். ஸோ தட் வாஸ் a year நான் வந்து அனிதாவோட ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு பீரியட். ஓகே. ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் டீச்சர்ஸ் ஏதாவது ஸ்ட்ரைக் ஆறாங்களா மைண்ட்ல? அந்த இயர் அந்த நம்ம சுரேஷ் அவரு, நம்ம எல்லா இயர்லயும் சுரேஷ்ன்ற யாருன்னு தான் தெரியல. சுரேஷ் குமார் சார். அவர் ஆமா, மிஸ்டர் சுனாமி. பிரகாஷ் சார் அந்த இயர் தானே, தேர்ட் இயர் தானே கிராபிக்ஸ். அப்படியா? அந்த இயர் அது கிராபிக்ஸ். ஆமா, அத பத்தி கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டீச்சர் 4 வருஷத்துல. மோஸ்ட் ஃபேவரட்டா? மோஸ்ட் ஃபேவரட். நம்ம கிளாஸ்ல இருக்க 62 பேரும் டிஸ்அக்ரி பண்ணுவாங்க அத. ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனே தெரியல, நான் எடுத்த நோட்ஸ் அவர் பயங்கரமா சூப்பரா டீச் பண்ணுவாரு.
அவர் டீச் பண்றப்ப நீ எடுக்கிற நோட்ஸை வச்சு பார்த்தனா அவ்வளோ அழகா ப்ரிப்பேர் பண்ணலாம் உன் எக்ஸாம். அந்த மாதிரி ஒரு டீச்சர் அவரு. என்ன சப்ஜெக்ட் எடுத்தாரு? கிராஃபிக்ஸ் அண்ட் மல்டிமீடியா எடுத்தாரு. ஓகே. ஸோ அதனால அந்த இது வரைக்கும் 4 வருஷத்துல லேப்ல 100% வாங்கின ஒரே லேப் நான் வந்து கிராஃபிக்ஸ் அண்ட் மல்டிமீடியா தான். நான் வாங்கின ஹையஸ்ட் ஸ்கோரும் அதுதான். எனக்கு தெரிஞ்ச அதுல யூனிவர்சிட்டி டாப்பர் நினைக்கிறேன் கிராஃபிக்ஸ் அண்ட் மல்டிமீடியா. எவ்வளவு வாங்குனீங்க? அது ஃபுல்லா ஆல்மோஸ்ட் 1 மார்க் இதுதான் கம்மி தான். 1 மார்க் 99. எவ்வளவு ஸ்கோர்? 190 அந்த மாதிரி ஏதோ 195 அந்த மாதிரி. 100 மார்க்ஸ் தான். whatever that is 100க்குனா அப்ப 90 கூட 100 மார்க் இல்லடா. whatever that is 100னா அது என்னமோ க்ளோஸ், வெரி க்ளோஸ். அவ்வளவு சூப்பரா மக் அடிச்சு நீ. மக்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப நல்லா இருக்கும் அவர் எடுக்கிற விதம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டீச்சர்னா பிரகாஷ் தான். பிரகாஷ் சார் தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்வேன். ஆனா எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு அவரோட ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னு. மித்தபடி அந்த இயர் அந்த டீச்சர் 3rd இயர் வேற என்ன நடந்துச்சு அந்த இயர்னு யோசிச்சுட்டு இருக்கேன். 3rd இயர்ல நம்ம கெஸ்ட் கேப்போம். ஜீவா அவனே தான் ஞாபகம் இருக்கா இல்லையா? சர்ணசாந்தி மேம் இருந்தாங்களா அந்த இயர்லாம்? மேக்ஸ்க்கு ஒரு மேம் இருப்பாங்க தெரியுமா? அவங்க கிளாஸ்க்கு நான் போனதே கிடையாது. குட்டியா இருப்பாங்கல்ல? ஆமா, எதர் வெனஸ்டே வரும் இல்லனா ஃப்ரைடே வரும். வெனஸ்டே வந்து நானும் ஹரி பிரசாதும் கரெக்டா கட் அடிச்சிடும். கடைசி பீரியட் நினைக்கிறது. அப்படியே கட் அடிச்சு சுத்திட்டு இருப்போம் பஸ் எல்லாம். ஆமா, எந்த ஐவி பெங்களூர் போனோமா பாண்டி போனோமா? I think பெங்களூர் தான் லாஸ்ட் போனோம். ஆமா, அப்ப நான் பாண்டிச்சேரி தான் போயிருப்போம். பாண்டிச்சேரி போயிருப்போம். யா பாண்டிச்சேரி ஐவி எல்லாம் நல்லா தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா கார்த்தி எந்த ஐவி போனாலும் ஏதாவது கடுப்பு ஏத்திட்டே இருப்பான். அந்த மாதிரி தான் எனக்கு 2 ஞாபகம் இருக்கு. அந்த பீச்ல போய் ஏதோ பயங்கரமா கூத்தடிச்சிட்டு இருந்தா எனக்கு ரொம்ப கடுப்பா இருந்துச்சு பார்த்தா. மித்தபடி வந்து பெருசா ஒண்ணும் ஞாபகம் வரல. சொர்ணசாந்தி மேம் அந்த இயரா? சொர்ணசாந்தி மேம் 2 வருஷம் எடுத்தாங்க கண்டினியூஸா. ஓகே. ரேவதி மேம் எந்த இயர்? ஓகே. ஃபௌசியா அப்படின ஒருத்தங்க இருந்தாங்க ஞாபகம் இருக்கா? ஃபௌசியா மேம், யா ஃபௌசியா ஞாபகம் இருக்கு. ஃபௌசியா வந்து அவங்க எந்த இயர் எடுத்தாங்க ஞாபகம் இல்ல எனக்கு. யா ரேவதி மேம் பத்தி ஃபர்ஸ்ட் இயர்லயே சொல்லிருக்கணும்னு நினைக்கிறேன், பட் சொல்லல. ரேவதி மேம்க்கு ரொம்ப செகண்ட் இயர் தானே ரேவதி மேம்? செகண்ட் இயர் தான் ரேவதி மேம். அவங்களுக்கு வந்து சுத்தமா பிடிக்காத ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ்லன்னா அது நானு. ரொம்ப பிடிச்ச ஸ்டூடெண்ட்னா அது ஜீவா. அது ஏன்னே எனக்கு தெரியாது. ஒரு அவுட்புட்டும் எடுத்தது இல்ல. எப்பயுமே நம்ம உரைச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த மேம். அந்த மேம்க்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது அப்படின்பாங்கல்ல, அந்த கேரக்டர்ல கண்டிப்பா ரேவதி மேம்க்கு நான் பார்த்தாலே பிடிக்காது, சில பேர் பார்க்க பிடிக்காது. அந்த 2 கேட்டகரி கண்டிப்பா நான் ரேவதி மேம்க்கு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். பயங்கர காண்டாவே இருப்பாங்க என்ன பார்த்தா. வேற யாரு? சுரேஷ்குமார் சார் அந்த பொண்ணுங்களாலதான் சுனாமி வருது அப்படின்னு சொன்ன அந்த டயலாக் அது 3rd இயரான்னு ஞாபகம். ஆனா கண்டிப்பா சொல்ல வேண்டிய ஒரு டயலாக். இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்கிறதுனாலதான்மா சுனாமி வருது அப்படின்னு சொன்னாரு. அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க? சுத்தமா அவங்க என்ன பண்ணாங்க? அந்த பொண்ணு எந்த பொண்ணுது? அந்த பொண்ணு எந்த பொண்ணுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்தா நீங்க கமெண்ட்ல போடுங்க. பட் மித்தபடி எல்லா ஸ்டாஃபுக்கும் என்ன ஆச்சுனே தெரியல. ஒரு செகண்ட் இயர் பாதிக்கு அப்புறம் எப்ப பாரு போர்ட்ல எழுதுவாங்க. எழுதுறதுக்கு என்னதான் கூப்பிடுவாங்க, ஏன் எழுதுறாங்கன்னே தெரியாதா. எழுத வேண்டிய வேலை அவங்க வேலை, டீச் பண்ண வேண்டிய வேலை அவங்க வேலை. பட் ஆனா எதை எழுதி போடணும்னா நான் தான் போவேன். சோ நிறைய எழுதியிருக்கேன் அந்த மாதிரி போர்ட்ல. 4 வருஷமுமே நான் எழுதிக்கிட்டே இருந்தேன் நிறைய. மித்தபடி வேற தனியா ஒண்ணு ஞாபகம் இல்லை 3rd இயர். சூப்பர், குயிக்கா ரேப் பண்ணலாம். சோ நீ நம்ம ஹாலிடேஸ் வரும் தெரியுமா? ஃபைனல் எக்ஸாம் எழுதிட்டு அப்ப நீ என்ன பண்ணுவ? எங்க போவ? திரும்பவும் வீட்டுக்கு போயிருவியா? நான் வந்து எய்தர் எங்க பாட்டி வீட்டுக்கு போவேன், அது கோம்பேட்ல இருக்கு, ஆர் எங்க வீட்டுக்கு போவேன், அது டெல்லியில இருந்துச்சு. அவ்வளவுதான். மித்தபடி பெருசா வேற ஒன்றும் பண்ணதில்லை நான் ஹாலிடேஸ்க்கு. ஓகே சூப்பர். ஓகே 3rd இயர் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம்.